இவ தான் அந்த ஹாஷு, இவ தான் அந்த லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா மிஸ்ஸுக்கு. நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங், இன்னைக்கு தான் லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் செகண்ட் இயருக்கு. போயிட்டு இந்த மேடம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எப்படி படிச்சிருக்காங்கன்னு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹலோ, ஹாய். காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்து நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க ஃப்ரீயானே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், ஹாசினி வாங்கியிருக்கிற மார்க் தெரியுதா, எவ்வளோ வாங்கியிருக்கான்ட்டு திருப்பி தெரியுதுன்னு நினைக்கிறேன். மார்க்கு 60க்கு 59 இங்கிலீஷில். ஒரு மார்க்கு போயிடுச்சு. ஒரு மார்க் வந்து எதனால் போச்சுன்னா கொஸ்டின் ஆன்சருங்க. 2 மார்க்கு கொஸ்டின் ஆன்சரில் ½ மார்க் போயிடுச்சு. அதுதான் ஒரு மார்க். லயன் ஸ்பெல்லிங் வந்து LION எழுத சொன்னால் மேடம் வந்து சாரி லயன் இல்லை அயன், நானே தப்பாக சொல்கிறேன் பாருங்க. அவள் லயன் எழுதி வச்சுருக்கா, அயன் RION எழுதிருக்கு. IRON எழுதணுமா? அயன். ஆமாங்க. இங்கிலீஷில் வந்து வெரி குட் ஸ்டார் 60க்கு 59. ஓகே, ஒத்துக்கலாம், இதை கூட ஒத்துக்கலாங்க. தமிழில் வந்து மேடம் வந்து 57. இருங்க, மேலே இருக்கிற இந்த லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், கிளார் அடிக்குது. இது தெரியுதா உங்களுக்கு? 57 மிரர் மாதிரி மாற்றி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி காமிக்கிறேன் நான், இப்படி காமிச்சு அனுப்புறதான் தெரியுது. ஓகேங்க, 60க்கு 57 தமிழில். அதுலேயும் ஸ்டார் வாங்கியிருக்கா. ஸ்டார் 57. அடுத்தது EVS, அதுலேயும் மேடம் வந்து 57 60க்கு. நல்ல மார்க்கு தான். பட் அந்த மேக்ஸ் மட்டுங்க என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாங்க. 60க்கு 47 மட்டும்தான் வாங்கியிருக்கா. பாருங்கள், மறந்துட்டான். லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுறது மறந்துட்டான். அதாவது எது பிக் நம்பர் எது. பேப்பர் எடுத்து டேப் 2 ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஏதோ ஆச்சுங்க. வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரியல. மேக்ஸ் தாங்க ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கிட்டா. மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓகே, நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கா. நெக்ஸ்ட் இயருக்கு ஃபீஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதாங்க பெரிய விஷயமே. இதில் ஹைலைட்டே அதுதான். என்னென்னா ஃபீஸ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் இப்படி வருஷம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண எப்படி பே பண்ணுறது சொல்லுங்கள். ஆனாலும் நம்மளாம் திருந்துவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்போம். சேர்க்க மாட்டோம், ப்ரைவேட்டு தான். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது தெரியுமா? என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல், நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். படித்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். இன்றைக்கி ஒரு IT கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு பயம். இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயம். இங்கிலீஷ் தெரியும்னு கிடையாது, இங்கிலீஷ் தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு பயம். அதே மாதிரி என் பசங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு, நம்ம தான் இப்படி போயிடுச்சு நம்ம லைஃபு. இவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் போட்டதுக்கு. இவ கூட ஓகேங்க, படிக்கிறா. இந்த ரித்திக் பாண்டி இருக்கான் பாருங்க, ஐயோ ரொம்ப மோசம். ரொம்ப கம்மி தான் அவன் படிக்கிறது. குழந்தை பையன், கொஞ்சம் வளர வளர அவனுக்கே மெச்சூரிட்டி வந்துடும். அவன் எக்ஸாம் பேப்பர் காட்டுறான். அவன் வந்து எவ்வளோனா இங்கிலீஷில் வந்து 50க்கு 37 எடுத்திருக்கான். 37 மார்க். மேக்ஸில் 50க்கு 38 எடுத்திருக்கான். தமிழில் 50க்கு 25 எடுத்திருக்கான். கம்மி தான். அவன் வந்து என்னென்னா தெரியுங்க அவனுக்கு என்ன பெருசாக இருக்க போகுது. ஆனால் அவனா ABCD தான். அது வந்து என்னென்னா எழுதுறதுக்கு வரமாட்டா, கொஞ்சம் செல்லம் அதிகம் அவன் வந்து. அதனால தான் எல்லோரும் உங்கள் பசங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்லாம் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறாங்க. அதனால் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்மும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் ஃபீஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து 17,000 ரூபாய் கட்டணும். அப்புறம் வந்து டேர்ம் ஃபீஸ் வந்து 9,200 கட்டணும். 4 டேர்மு மொத்தமாக சேர்த்தா. டேப் த ஸ்க்ரீன் 2. இதே அடிக்கடி இந்த மாதிரி வருதுன்னு தெரில, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே. மொத்தமாக சேர்த்தா 54 கிட்ட வருது பாப்பாவுக்கு மட்டும், 3rd ஸ்டாண்டர்டுக்கு.
தம்பிக்கும் அதே தான். தம்பிக்கு வந்து 12,750 ரூபா, அது 13,000 ரூபா கட்டணும். அந்த புக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் டேர்ம் வந்து 7,900 ரூபா கட்டணும் அவனுக்கு. இந்த மே மாதம் வந்துட்டாலே நமக்குலாம் தலைவலி தாங்க. ஃபீஸ் ரெடி பண்ணி கட்டணும் அப்படின்னு அதுலேயே போயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சிஸ்டருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா.